திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கரைப்புதூர் பகுதியில் ஜூஸ் கடை வைப்பதாக கூறிவிட்டு செல்போன் கடை போட்டதால் ஏற்பட்ட தகராறில் இருதரப்பினரும் சரமாரியாக மோதிக்கொண்ட அதிர்ச்சியூட்டும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. அது தொடர்பான காட்சிகள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சரவணன். சரவணன், வணக்கம். இந்த சம்பவத்தை அடுத்து என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? விரிவான விவரங்கள். வணக்கம் கௌதமி. அதாவது ஜோதி பாசு என்பவரை தற்போது போலீசார் வழக்கு பதிவு செய்து தேடி வரக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது. அதாவது திருப்பூர் மாவட்டம் பல்லடத்திலிருந்து கரைப்புதூர், அதாவது திருப்பூருக்கும் பல்லடத்திற்கும் இடைப்பட்ட பகுதியான இந்த கரைப்புதூர் பகுதி நல்ல போக்குவரத்து நெரிசல் கொண்ட இந்த பகுதியில சாலையோரத்துல இரண்டு தரப்பினருமே, அதாவது கோவிந்தராஜ் தரப்பினருமே ஜோதி பாசு தரப்பினர் ஆகிய இரண்டு தரப்பினருமே வாடகைக்கு கடை எடுத்து செல்போன் கடை நடத்தி ஏற்கனவே இ சேவை மையம் மற்றும் செல்போன் கடை நடத்தி ஒரு 5 ஆண்டுகளா வர்றாரு கோவிந்தராஜ் என்பவர். இந்நிலையில அருகே இருக்கக்கூடிய கடையை ஜோதி பாசு என்பவர் வாடகைக்கு பெறார். அதன் அடிப்படையில ஜூஸ் கடைன்னு கேட்டு அவர் வாடகைக்கு பெற்றுவிட்டு அவர் செல்போன் கடையே ஆரம்பிக்கிறார். இதனால கடந்த ஒரு வாரமாகவே ஒரு வாக்குவாதங்கள் நிலவி கொண்டிருக்கின்றன. ஜூஸ் கடைன்ட்டு நீங்க செல்போன் கடையை ஆரம்பிச்சதுனால எங்க கடை பாதிக்குது, அதனால எங்களுக்கு சிரமமா இருக்குதுன்னு வாக்குவாதங்கள் சென்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில நேற்று முன்தினம் இரவு 8:30 மணி சுமார்ல கடை வாயிலேயே இருவரும் பேசிக் கொள்ளும் போது அடிதடி தகராறு ஏற்படுது. அப்போ கோவிந்தராஜ் வரும்போது ஜோதி பாசு என்பவர் கட்டை எடுத்து அவருடைய கன்னத்திலேயே தலையிலேயே பலத்த தாக்குதலில் ஈடுபடுறார். அதன் அடிப்படையில அவருடன் வந்தவர்கள் எல்லாருமே ஒரு 3 பேருமே மாற்றி மாற்றி கட்டையால் தாக்கிக் கொண்ட காட்சிகள் தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்நிலையில போலீசார் வழக்கு பதிவு செய்து ஜோதி பாசுவை தேடி வர்றார். தனியார் மருத்துவமனையில திருப்பூர்ல கோவிந்தராஜ் என்பவர் தலையில் பலத்த காயமடைந்து தற்போது தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு இது தொடர்பான சிசிடிவி காட்சிகளை கோவிந்தராஜ் வெளியிட்டுள்ளார். இது இப்பகுதியில பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது கௌதமி. விரிவான விவரங்களுக்கு நன்றி சரவணன்.